ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயோக்ஷஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஃப்ரை. இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் நாங்கள் வீட்டிலே வளர்த்தது. இன்னொரு வீடியோவில் இது எப்படி வளர்க்குறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் அறுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இதை நான் கழுவி எடுத்துட்டேன். இப்போ 2-3 பிரித்து எடுத்துக்கலாம். இது ஒன்றும் அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள் பிரித்து எடுத்துக்கினேன். இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஃப்ரை ப்ளெயின் ரைஸு சைடிஷ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மஷ்ரூமை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆயிஸ்டர் மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி வதங்கினோடனே தண்ணி விட ஆரம்பிக்கும். அடுத்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். இது ஹோம்மேட் மசாலா. இது மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுன்னா சேர்த்திக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அளவு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். நம்ம சேர்த்த மசாலெலாம் மஷ்ரூமில் இறங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. மசாலாலாம் நல்லா இறங்கிச்சு. அடுத்து தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகத்துக்கு நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா இருக்கட்டும். மஷ்ரூம் நல்லா வந்துச்சு. இப்போ தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் சேர்த்து வதக்கின பிறகு கடைசியாக பெப்பர் தூவிட்டா மஷ்ரூம் ரெடி. ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடைசியாக சாதம் போட்டு அந்த கிரேவியை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் செம்மையாக இருக்கும்.